நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் பஞ்சாங்கத்தையும் இன்றைய ராசி பலனையும் பார்க்க இருக்கிறோம். முதலில் பஞ்சாங்கத்தை பார்ப்போம். வருடம் சார்வரி வருடம், நாள் 9/1/2021, கிழமை சனிக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி மாதம், தனுசு மாதம். தமிழ் தேதி 25ஆம் தேதி, தட்சிணாயனம், அயனம் தட்சிணாயனம், ருது ஏமந்த ருது, பட்சம் கிருஷ்ணபட்சம், தேய்பிறை திதி, நட்சத்திரம் விசாகம், பகல் 11:06 வரைக்கும், பிறகு அனுச நட்சத்திரம் வருகிறது. திதி ஏகாதசி திதி மாலை 5:34 வரை, பிறகு துவாதசி திதி வருகிறது. யோகம் சூலம் கண்டம் சித்த யோகம் 60 நாழிகையும் உள்ளது. கரணம் பவம் பாலவம் கௌலவம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், அதாவது மேஷராசிக்கு. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:38, சூரிய அஸ்தமனம் 5:54. இன்றைய ராகுகால நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி பஞ்சாங்க நேரத்தை நாம் காண்போம். காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இப்பொழுது இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போகிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது மேஷ ராசி அதிபதி அப்படின்னும்பொழுது செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கிறார். எப்போவுமே ஒரு வீட்டு அதிபதி அந்த வீட்டில் ஆட்சியில் இருந்தார்னு சொன்னார், அதை விட சிறப்பு, மாபெரும் சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லை. கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதால் தன பிராப்தி உண்டு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். தனவரவு பொருள் வரவு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கிறது. 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று வருவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆரோக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா சுப செலவுக்கு வாக்கிங்க. அடுத்தது 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா பிரச்சனையில் போய் முடியும். பாக்கியஸ்தானத்தில் 5ஆம் இடத்து அதிபதி அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதியும் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு பொருள் வரவு பாக்கியம் ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். தகப்பன் வழி சொந்தங்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளாலும் பாக்கிய நிலையை பெறுவீர்கள். அவங்க நல்லா படிச்சுட்டு அவங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பாங்க. அவங்க உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். சம்பாத்தியம் பெறுவார்கள். சந்தோஷம் அடைவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இன்று 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் அயன சயன போகம் சரியில்லை.
பிரச்சனைகள், அதாவது டென்ஷனாக இருப்பீங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்கள், இன்று சனிக்கிழமை ஆதலால் வேலைக்கு செல்லும், வேலை கிடையாது, லீவு, ஹாலிடே. பட்டு சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் அப்படின்னும்போது குரு பகவான் பார்க்குறார் ராசியை. இது மாபெரும் சிறப்பு. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. கொஞ்சம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவைக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக தொழிலை செய்து நல்ல லாபத்தை அடைவீர்கள். இருந்த போதிலும் லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் லேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்கிறோம். எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் எந்த ஒரு குறையும் இல்லை. பணவரவு, தனவரவு திருப்திகரமாக இருக்குது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இளைய சகோதரத்தால் ஆதாயம். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் புதிதாக மாற்றி அமைப்பீர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்க உத்தியோகத்துக்காக காத்திருந்தால் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது என்று சொல்லுகிறோம். விரோதிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம். 7இல் சுக்கிரன் இருப்பதால் ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 5 7 இருக்கிறாருங்க. காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இன்று வேலைக்கு செல்லும், அதாவது சொந்த வேலை பார்க்கும் அன்பர்கள், சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் லாபத்தை பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் இருக்கிறது. அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கும் ஆதாயம் உண்டு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவார்கள். 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. நல்லா வேலைக்கு உண்டு, நல்லா உறங்கி பொழுதை கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது கடகம். கடகம் அப்படின்னும் பொழுது ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. நீங்கள் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு, உங்கள் தாட் இருக்கும். தாராளமாக போங்க. உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்த போதிலும் கொஞ்சம் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக ஒரு வேலைவாய்ப்பு பெற்று நல்ல ஒரு சம்பாத்தியத்தை அடையக்கூடிய, நல்ல பெயரை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. 5இல் கேது இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்.
6ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறார்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் போய் இருக்கிறார், நீச்சமாகி நீச்ச பங்கம் அடைகிறார். இது மாபெரும் சிறப்பு. பிள்ளைகள் ரொம்ப பெரிய லெவலில் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. இதையும் தாண்டி கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பாக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, மற்ற பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது லாபம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அதிபதி 5ல் போய் உக்காண்டிருக்கார். கௌரவம், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் 3 5ல் போய் இருக்கிறதால பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை வல்லுநர்கள், இசை அமைப்பாளர்கள், நாடக நடிகைகள், சினிமாவில் நடிக்கும் நடிகைகள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக சம்பாத்தியம் பெற்று முன்னணிக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ரொம்ப அற்புதம். கம்யூனிகேஷன் பாவம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. அதோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாள். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் ஒரு சிலர் வெளிநாடு போகலாமான்னு யோசனை இருப்பீங்க. தாராளமாக போங்க. சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது கன்னி ராசியை குரு பகவான் பார்க்குறார். மாபெரும் சிறப்பு. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. பணவரவு ரெட்டிப்பாகக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இளைய சகோதரம் கருத்து வேறுபாடு வரும். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இது கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறதால உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை செய்யும் பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 2ஆம் வீட்டையும் சனி பார்க்குறார். அதனால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்றபடி பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். இன்று வேலைக்கு செல்லும் அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது துலா ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவத்தில் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறார். அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது
உங்களுக்கு தொழில் ரீதியாக தன வருவாய் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். விரோதிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கை துணை அல்லது மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை. இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாய்மாமன் உறவு பலப்படும். தாய்மாமன் அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லலாம். அதனால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதுக்கு இன்பமாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருப்பது. செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. நீங்கள் விருச்சிக ராசி படு ஸ்பீடு இருந்தாலும் நீங்கள் எதையும் யோசனை பண்ணி தான் இப்போ செய்வீங்க. ஆனால் பக்காவாக பண்ணுவீங்க. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதால அது உங்களுக்கு தன வரவு உண்டு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 2இல் இருக்கிறார். தொழில் நிமித்தமாக நீங்கள் எது பேசினாலும் அது சரியாக இருக்கும். உங்கள் பேச்சை மற்றவர்கள் கவரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பிள்ளைகளால் பிரச்சனை, அதாவது கருத்து வேறுபாடு வரும் அல்லது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கிறது. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க மற்ற இதர பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. அடுத்தது தாய்மாமன் உறவில் ஆதாயம் இருக்கும். அவரால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு, அதாவது வர்த்தகம் செய்யும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். மொத்தத்தில் லாபத்தை ஈட்டக்கூடிய நாள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு. அடுத்தது தனுசு. தனுசு ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறார். நீங்கள் கெத்தாக தான் இருப்பீங்க. 16ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கிறாரு. ரொம்ப கெத்து, அதாவது எதையும் கொஞ்சம் பிடி கொடுக்காமல் பேசுவீங்க. ஒரு அற்புதமான ஒரு நிலை. செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. பணவரவு தாராளமாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். பட் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் செல்லாதீங்க. செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஜாக்கிரதையாக செல்லுங்கள். விபத்துக்கள் ஏற்படலாம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் 2வது தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். விரோதிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணையால் பணவரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். அவங்களால ஆதாயம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை ஈட்டுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறதால நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் 11ஆம் வீட்டை
சனி பார்ப்பதால் லாபம் வரும், பட் இருந்தாலும் லேட்டாக கிடைக்கும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதோட இன்று ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் உங்களில் ஒரு சிலருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது தனுசு ராசி, மகரம். அடுத்தது மகரம் அப்படின்னும்போது இந்த ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார், குரு பகவான் ராசியில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை என்றே சொல்லலாம். ஏன்னா ராசியில் குரு நீச்சமாக இருந்தவர் இப்போ நீச்ச பங்கம் அடைகிறார். அப்போ 5ஆம் பார்வையை 5ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார், 9ஆம் வீட்டை பார்க்குறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. பிள்ளைகளால் ஆதாயம், பிள்ளைகள் நல்லா மேல் படிப்பு படிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். இப்படி இருந்த போதும் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எடுத்த காரியங்கள் செய்யலாமா செய்ய வேணாமான்னு யோசனையில் இருப்பீங்க. அசையா சொத்துக்களால் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாள். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்றோம். அடுத்தது சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய நாள், ஆரோக்கிய சிறப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள். அப்போ நீங்கள் வெளியில் பீச்சு, ட்ராமா, சினிமான்னு வெளியில் போகலாம், சொந்தக்கார வீட்டுகளுக்கு போயிட்டு வரலாம், கோயில்களுக்கு போயிட்டு வரலாம், இல்லை நண்பர்களுடைய இல்லத்துக்கு சென்று வரலாம். இன்றைய பொழுது உங்களுக்கு அருமையாக நீங்கள் செலவிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாள். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெண்களால் செலவினங்கள் ஆகும், தந்தையால் செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு நாள். அடுத்தது கும்பராசி அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கிறார்னு நினைக்காதீங்க. அவரே உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு ராசிநாதன் தானே. அப்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை, கௌரவம், புகழ், அந்தஸ்து, இதில் ஒன்றும் எந்த ஒரு பங்கமும் இல்லை. நல்ல உயர்வான நிலை அப்படின்னு சொல்லலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக பண்ணலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிந்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைப்பீர்கள். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ஆரோக்கிய சிறப்பு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு சுகஸ்தானமும் நல்லா இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானமும் நல்லா இருக்குது. சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். நீங்களும் பீச்சு, ட்ராமா, சினிமான்னு போகலாம். நட்பு வட்டாரங்களுக்கோ சொந்தத்தின் இல்லங்களுக்கோ அல்லது கோயில் குளங்களுக்கோ சென்று பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. 10ஆம் வீட்டில் உங்களுக்கு யார் இருக்கிறார் அப்படின்னா 6 குடையவன் 10ல் இருக்கிறார், கேது பகவான் இருக்கிறார். அப்போ சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் ரொம்ப சிரமம் இல்லாமல் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். செலவினங்கள் காத்திருக்கிறது. பெண்களால் ஆதாயம், தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மீன ராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு அப்புறம் மீன ராசி அதிபர்கள் கோடீஸ்வர யோகம்தான். 1 கோடியில் போய் நின்றுவீங்க போல், கோடி கணக்கில் சம்பாதிப்பீங்க போல். சிறப்பாக இருக்குது. கிரகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்குது, தன வரவு திருப்திகரமாக இருக்குது, பொருள் வரவு வரும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில், நட்பு வட்டாரத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குறிப்பாக செவ்வாய் போலீஸ், இராணுவம், மருத்துவம், தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நிலை. செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிவார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கி
சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள், ஆரோக்கிய சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு நாள். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். ஆன்மீக சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். அவங்களுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். இருந்தாலும் தகப்பனாரால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் தாய்மாமன் உறவு மூலியமாகவும் நீங்கள் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எமது பரிபூர்ண வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.